கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஜமாப் ஆட்டம் எனும் பாரம்பரிய துடும்பு ஆட்டம் அடுத்த தலைமுறையினரின் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று எழுச்சி கண்டுள்ளது. டிஜே, பப், கான்சர்ட் போன்ற மேற்கத்திய கலாச்சாரங்கள் நமக்குள் கலந்துவிட்டாலும் கோவையில் அசைக்கவே முடியாத இடத்தில் உள்ள இந்த ஜமாப் கலை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். துடும்பு ஆட்டம் கோவையில் விவரம் தெரிந்த பள்ளி சிறுவர்கள் முதல் பற்கள் இழந்த முதியவர்கள் வரை அனைவரும் அறிந்திருக்கும் பரிச்சயமான பாரம்பரிய ஆட்டம் அது. மாட்டுத் தோளில் வார்க்கப்பட்டு மூடப்பட்ட மத்தள இசைக்கு ஒரு சேர உற்சாகமாக ஆடும் நடனம்தான் துடும்பு ஆட்டம். இக்கால தலைமுறையினருக்கு புரியும்படி கூறினால் ஜமாப் ஆட்டம். கோவையில் கோவில் திருவிழாக்களில் இன்று வரை பிரதான அங்கம் வகிக்கும் ஒரு பாரம்பரிய இசைதான் இது. திருவிழாக்களில் மட்டுமே பெருமளவு அங்கம் வகித்து வந்த இந்த ஜமாப் ஆட்டம் காலப்போக்கில் உற்சாகமாக துள்ளி குதிக்க நினைக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வருகிறது. உதாரணமாக கல்லூரி பொங்கல் விழாக்கள், முக்கிய அரசியல் நிகழ்வுகள், ஒன்று கூடல் நிகழ்ச்சிகள், இவ்வளவு ஏன் திருமண வரவேற்புகளில் மணமகனும் மணமகளும் இணைந்து ஆட வைக்கும் அளவிற்கு தற்போது கோவையில் எழுச்சி கண்டுள்ளது இந்த ஜமாப் ஆட்டம். கடந்த சில ஆண்டுகளாக வள்ளிக்கும்மி நடனம் பெருமளவு எழுச்சி கண்டது போல அதற்கு இணையாக பெருமளவு எழுச்சி கண்டு வருகிறது இந்த ஜமாப் ஆட்டம். ஒரே மாதிரியான வண்ண ஆடைகளை அணிந்து கையில் துண்டுடன் சுமார் 100 பேர் ஒரே மாதிரியான நடனம் ஆடும்போது காண்போரையும் வைபாக்கி விடுகிறது. மொபைல் போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் முடங்கி விடாமல் ஜென்சி குழந்தைகளும் இந்த கலையை ஆர்வத்துடன் கற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆண் பெண் பேதமின்றி, ஜாதி மத பேதமின்றி இந்த பாரம்பரிய கலைக்கு அர்ப்பணிப்புடனும் பலரும் உணர்வு பூர்வமாக கற்று வருகின்றனர். இந்த நடன கலைக்கு மீண்டும் கிடைத்த வரவேற்பின் காரணமாக பல்வேறு விழாக்களிலும் ஜமாப் குழுக்களை அழைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றனர். ஆட்டத்தை காண்போரையும் அடியை காதில் கேட்போரையும் துள்ளி குதிக்க வைக்கும் இந்த ஆட்டத்துக்கு நாடி அந்தமே மத்தளங்கள் தான். அந்த வகையில் ஆட்டத்தை மட்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லாமல் அடியையும் முறையாக கற்று எடுத்து செல்கின்றனர் கோவை இளைஞர்கள். துடும்பை தயார் செய்வது முதல் அதனை சிறப்பாக ஒலிக்க வைக்கும் வரை அனைத்தையும் முறையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வருகின்றனர். பாரம்பரிய கலையாக இருப்பினும் இக்கால தலைமுறை இளைஞர்களையும் கவரும் வகையில் கேட்சியான ஸ்டெப்களையும் ஆட்டத்தில் புகுத்தி மெருகேற்றியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட ஜமாப் கலைக்குழுக்கள் உள்ளனர். ஒவ்வொரு குழுக்களும் தத்தம் குழுவினருக்கு ஏற்ப வித்தியாசமான ஸ்டெப்களுடன் இந்த ஆட்டக்கலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி வருகின்றனர்.